ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சில்லுன்னு சம்மர் சீசனில் சாப்பிடக்கூடிய டெசர்ட் மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பழுத்த மாம்பழம் 2 எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை 2 சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மாம்பழம் கட் பண்ணால் ஈஸியாகவும் க்ளீனாகவும் துண்டுகளை கட் பண்ணிடலாம். மாம்பழத்தோட ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி நடுவில் குறுக்கும் நெடுக்குமா கீரல் போட்டுக்கோங்க. லேசா இந்த மாதிரி நடுவில் அழுத்தினா துண்டுகள் தனியாயிடும். பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு தோணுதில்ல? ஆனால் கஸ்டர்ட் புட்டிங் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு ஓரத்துலேருந்து ஸ்கூப் பண்ணிங்கன்னா மாம்பழ துண்டுகள் தனியாக வந்துடும். துண்டுகளை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளெண்டர்ல மாம்பழ துண்டுகளை போட்டுக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை நல்ல ஸ்மூத்தா பீசஸ் எதுவும் இல்லாம கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மேங்கோ பல்ப்பை பிளெண்டர்ல இருந்து ஒரு கப் இல்லைன்னா பவுலுக்கு மாத்திருங்க. ஸ்மூத்தான கெட்டியான மேங்கோ பல்ப் ரெடி. இப்படி ரெடி பண்ண மேங்கோ பல்ப் ஒரு கப், பொடியா கட் பண்ண மாம்பழ துண்டுகள் 1/2 கப் ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்து கஸ்டர்ட் புட்டிங் ரெடி பண்ணலாம். ஒரு பவுல்ல கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்து லம்ப்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்து ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுல பால் 2 கப் சேர்த்து சூடு பண்ணுங்க. கொஞ்சம் சூடாக்கி கொதிக்கிற பக்குவம் வரவும் ரெடி பண்ணி வச்ச பால் கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்து கலந்து விடுங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ணுங்க. கஸ்டர்ட் பவுடர் வெந்து பால் திக்காகவும் சர்க்கரை 1/2 கப் சேருங்க. இப்ப ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சு விடாம கிளறுங்க. கஸ்டர்ட் இந்த அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி ஸ்பூன்ல கோட் ஆகிற பக்குவம் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா ஆற விடுங்க. இப்ப மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் அசெம்பிள் பண்ணலாம். ஒரு டெசர்ட் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல முதல்ல மேங்கோ பல்ப் போட்டுக்கோங்க. எவ்வளவுங்கிறது எல்லாம் உங்க இஷ்டம் தாங்க. மேங்கோ பல்ப் மேல கஸ்டர்ட் புட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல கட் பண்ண மாம்பழ துண்டுகளை போட்டுக்கோங்க.
இதே மாதிரி லேயர் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெசர்ட் கிளாஸில் ஃபில் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரெஷ் செர்ரி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி வச்சு சர்வ் பண்ணுங்க. மனதுக்கும் கண்களுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியான சம்மர் டெசர்ட் மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் ரெடி டு சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.